மகிமையா புரிதலா? ஓம் சாந்தி. இப்பொழுதோ ஞான மார்க்கமாக இருக்கின்றது. தந்தை இப்பொழுது கூறும் ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் ஆத்மாவை பற்றியும், அதாவது நம்மை பற்றியும், பரமாத்மாவை பற்றியும், இந்த நாடகத்தின் ரகசியத்தை பற்றியும், இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானத்தையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். நம்மால் தூய்மையாக முடியாது. ஏனென்றால் நாம் நடிகர்களாக இருந்து கொண்டு கூட இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை என்றால் நாம் எப்படி நடிகர்கள் என்று சொல்ல முடியும்? ஆகையால் நாம் இப்பொழுது இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். பிறகு யோகம் வருகின்றது. யோகத்தினால் மற்றும் ஞானத்தினால்தான் நாம் தூய்மையாக சிவதந்தை இப்பொழுது சொல்கின்றார். மகிமையோ அவருக்கு நிறைய செய்கின்றார்கள் மற்றும் தேவி தேவதைகளுக்கு கூட நிறைய செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்று தந்தை கூறுகின்றார். ஏனென்றால் மகிமையோ தந்தைக்கு மிகவும் இருக்கின்றது. தந்தைதான் இந்த முழு உலகையுமே மற்றும் மனித ஆத்மாக்களை தூய்மையாக, அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். ஆகையால் மகிமையோ அவருடையதாக இருக்கின்றது. அவர் இல்லாமல் பிரம்மாவாலோ இல்லை நம்மாலோ என்ன செய்திருக்க முடியும்? அவர் மட்டுமே இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்குகின்றார். ஆகையால் மகிமையோ அவருக்குத்தான் இருக்க வேண்டும். மனிதர்களோ மகிமை செய்கின்றார்கள், ஆனால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.